பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கோமதி சரி நம்ம அண்ணனுங்க எப்படியாவது நம்ம கூட ராசி ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை நினச்சி தான் நம்ம கோமதியும் ராஜியும் தன்னோட பிறந்த வீட்டுக்கு போனாங்க. ஆனால் நம்ம சக்திவேலு முத்துவேலு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பிவிடாமே நம்ம கோமதி தப்பு தானே, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம காந்திமதி ஏன் இப்படி கோவிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேலு சக்திவேலு நம்ம காந்திமதி கிட்ட கேட்குறாங்க. கேட்கவுமே ஆமாம் எனக்கு ஒரு ஆசை, ஏன் அந்த வீட்டு விருந்துக்கு போகக்கூடாதா, ஏமா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அவள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் அவளுக்கு உதவி பண்ணீங்க, அதை நினச்சி சரி நம்ம அண்ணங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தானே கூப்பிட்டா, ஒரு நாள் போனால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவுமே ஏன் நம்ம வீட்டில் சோறு இல்லையா, அவள் வீட்டில் போய் சோறு தின்னாதான் சோறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பழனி இருந்துக்கிட்டு ஏன்னே நம்ம ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம்னா அங்கே போய் நம்ம சாப்பிடாமே வரப்போகிறோம், அது என்ன நம்ம வீட்டில் சோறு இல்லாமே அங்கே போய் சாப்பிட்றோம், அப்படியெல்லாம் ஏனே இது பண்ணுற அப்படிங்கவுமே நீ தயவு செஞ்சு பேசாத, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசி வழக்கடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே நம்ம கோமதி அழுதுகிட்டே வெளியே வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப நம்ம பாண்டியன் பார்த்துட்றாரு. பார்த்ததுமே பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே சாரிங்க, உங்கள்கிட்ட கேட்காம போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, அங்கே அண்ணனுங்களை விருந்துக்கு கூப்பிடலான்னு தான் போனேன், கடைசியில் ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவுமே பாண்டியன் இப்போ நான் எதுவுமே சொல்லலையே கோமதி, இதோட விட்டுரு, அவங்களையும் நீ தொந்தரவு பண்ணாத, அவங்க ஏதோ நம்ம அவசரத்துக்கு வந்தாங்க, அது உண்மையிலே அவங்களோட பெரிய மனசு, அதனால மறுபடியும் அவங்க கூட ஒட்டணும்னு சொல்லி நீயும் நினைக்காத, இதனால பெரிய பிரச்சனை தான் வருமே தவிர ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நீ இதோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியன் நம்ம கோமதியாக தான் சொல்கிறாங்க. ஆமாம் அதைத்தான் அண்ணங்களும் சொன்னாங்க அப்படிங்கவும் சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்லி நம்ம பாண்டியன் போயிடுறாரு. இங்கே நம்ம கோமதி நின்றுருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு இன்னைக்கு அவள் வந்தாம்மா கடைக்கு அப்படிங்கவும் அப்படிங்க அதான் அந்த தங்கமயில் அப்படிங்கவும் அவள் எதுக்கு கடைக்கு வந்தா, இன்னும் உசுரை வாங்குறது பத்தலையா, கூட இருந்துக்கிட்டே இப்படியே கொடுமை பண்ணா, இப்போ மறுபடியும் அங்கே கடைக்கு தொல்லை பண்ணுறாளா அப்படிங்கவுமே நம்ம பாண்டியன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டாங்க. இங்கே நம்ம தங்கமயில் எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம பாக்கியம் இன்னும் எந்தெந்த வழியிலடா நம்ம பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இல்லாத ஏமாதத்தனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம பாண்டியன் குடும்பத்து மேலே பொய் கேஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பொய் கேஸ் கொடுக்குறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம பாக்கியத்துக்கு தெரியாமல் நம்ம தங்கமயிலோட வாழ்க்கையை அவங்களே வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தங்கமயிலும் ஒரே பிடிவாதமாக நான் சரவணன் கூட வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயிலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம சரவணன் அவன் எனக்கு என் லைஃப்லேயே வேண்டாம், அவன் மீறி என் லைஃபுக்கு வந்தானா நான் செத்து கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் குடும்பமும் இன்னும் தங்கமயில தன்னோட குடும்பத்தில் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் குடும்பத்து கூட நம்ம தங்கமயில் எப்படி சேர போகிறாங்க, நம்ம பாக்கியம் நம்ம தங்கமயில எப்படி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.